ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டி இல்லைங்க, ஒரு வித்தியாசமான கோழி வறுவல் தான் பார்க்க போகிறோங்க. அது கொதி மிளகு கோழி வறுவலுங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது மாதிரி கொஞ்சம் ஃப்ளஷ்ஷாக இருக்க மாதிரி சிக்கன் பீசஸ் எடுத்துக்கோங்க. இது 1/2 கிலோ சிக்கனுங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணிக்க போகிறோங்க. சால்ட்டு, மிளகு, கொஞ்சமாக கரம் மசால், கொஞ்சம் தனி மிளகாத்தூளுங்க, இதெல்லாம் போட்டு நம்ம கலந்து வைக்க போகிறோங்க. இதுக்கு 1 கப் அளவுக்கு, ஒரு குழிக்கரண்டி அளவுன்னு வைங்களேன், அந்த அளவுக்கு தயிர் போட்டுங்க. இதை நல்லா மேரினேட் பண்ணி ஊற வச்சிடுறோங்க. இது கூட ஒரு 1/2 லெமன் ஜூஸும் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. இது 1 மணி நேரத்துலேருந்து 1/2 அன் ஹவர் வரைக்கும், மேக்ஸிமம் 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் அந்த லெமனோட புளிப்பு, இது தயிர் எல்லாமே உள்ள உப்பு காரம்லாம் நல்லா ஏறுங்க. அதுக்காக தான் இது மாதிரி நல்லா அழுத்தி விட்டு இதை மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசால் செய்ய போகிறோங்க. அது பெப்பரில் செய்ய போகிறோங்க. இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்குங்க. இந்த அளவுக்கு காரம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இல்லைனா ரொம்ப ஊன்னு அந்த மாதிரி காரம் ஆகிடுங்க. இது கரெக்டான காரமாக இருக்குங்க. 2 ஸ்பூன் மிளகு போட்டுட்டுங்க. அதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுங்க. நல்லா இது மாதிரி மிளகை வேக வச்சு எடுத்துக்கிறோங்க. வேக வச்சுட்டு இதை ஆறிட்டு இந்த தண்ணியிலேயே இந்த மிளகை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோங்க. அந்த தண்ணி விட்டு அரைச்சிக்கிறோங்க. இதுக்கு 1 டம்ளருக்கு இல்லைன்னா 1.5 டம்ளர் கூட தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுங்க. இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டோங்க. இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு கொஞ்சம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக சோம்புங்க, ஒரு 4-5 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கோங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, இந்த சின்ன வெங்காயம் இதெல்லாம் தட்டி எடுத்துக்க போகிறோங்க. இது மாதிரி ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இதில் தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணுங்க. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுட்டு அதில் 2 கிராம்பு, ஒரு பட்டை துண்டு, 2 ஏலக்காய் மட்டும் போட்டுக்கிறோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை அதில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வறுத்து விட்டுடலாங்க. இது கலர் மாதிரி வரட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு அதெல்லாம் சேர்த்துக்குவோம். இப்போ இந்த வெங்காயம் வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கிறோங்க. இப்போவே கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரணுங்க எண்ணெயிலேயே, அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் வருங்க. இங்கே பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ தட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயங்க இதை சேர்த்து இதுவும் நல்லா எண்ணெயிலேயே ரோஸ்ட் ஆகிடணுங்க. அந்தளவுக்கு வதக்கி விட்டுருணுங்க. சின்ன வெங்காயம் கடைசிட்டில் பாருங்களேன், இருக்கிற இடமே தெரியாதுங்க, அந்தளவுக்கு ஆகிடும். இப்போ தட்டி வச்சுருக்க சோம்பு, இஞ்சி, பூண்டுங்க இதை தட்டி வச்சுருக்கோங்க. பச்சை மிளகா கீரி தான் வச்சுருக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. அந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து வந்த உடனே நம்ம ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை கட் பண்ணி சேர்த்துக்கிறோங்க. தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. அது சிக்கனோட வேகிறப்போ நல்லா வதங்கி வந்துடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வேக வச்சு அரைச்சோம் இல்லைங்களா மிளகு, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோங்க. பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறோங்க. இதை நல்லா இப்போ கலந்து விட்டு எண்ணெயில் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த வேக வச்சு தான் நம்ம மிளகு போட்டிருக்கோங்க. இருந்தாலும் இது மாதிரி கிளறி விடுறப்ப நல்ல பச்சை வாசம்லாம் போயிருங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாவும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறோங்க. தனி மல்லித்தூள் சேர்த்துருக்கோங்க. அதுவும் மஞ்சத்தூளும் போட்டு இதோட பச்சை வாசமும் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கடாயில் பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விட்டு நல்லா கலந்துட்டு பச்சை வாசம் போனோடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அது கூட சேர்த்துடுறோங்க. இது மாதிரி நம்ம தயிரில் மேரினேட் பண்ணி வச்சோம்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்குங்க. இப்போ நமக்கு தேவையான தண்ணி இந்த மிக்ஸி வாஷ் பண்ணிவிட்டு அதே சேர்த்துக்கிறேங்க நான். இப்போ சிக்கன் நல்லா கொதிக்கிட்டோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கொதிக்க ஆரம்பித்தோடனே ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் சேர்த்துட்டேங்க. இப்படி மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்கிறப்ப அந்த ஃப்ளேவர் நல்லா ரிட்டைன் ஆகுங்க. அதுக்காக தான். இப்போ இதை நல்லா மூடி வச்சுங்க. சிக்கன் சுருண்டு வர்றதுக்கு பார்ப்போங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சிக்கன் நல்லா சுருண்டு வந்துடுச்சுங்க.
இது மாதிரி சிக்கன் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்களை ப்ரைஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. திரும்ப எப்போ சிக்கன் செஞ்சு எடுத்தாலும் இது மாதிரி செய்யுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்து இதோட டேஸ்ட்டு வித்தியாசமாகவும் இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் சாப்பிடாத சிக்கன் டேஸ்ட்டில் இருக்குங்க இது. மேலே வந்து புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு, உங்களுக்கு தண்ணியாட்டம் வேணும்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுக்கலாங்க, செமி கிரேவி மாதிரி. இல்லை வந்து இது மாதிரி டைட்டாக வேணும்னா இது மாதிரி டைட்டாக கூட செஞ்சுக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் இன்னும் கூட ட்ரை ஆகிடுங்க. இது மாதிரி வச்சுட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது கூட வந்து வெறும் கீ ரைஸு, இல்லை வந்து புலாவ், இல்லைன்னா சப்பாத்தி, அது கூட கூட வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி சேவ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.